Туда кто-то смотрит, блядь. Можешь откатиться. அக்டோபர் 10ஆம் தேதி ரஷ்யா ஒரு பெரிய தாக்குதலை நடத்துகிறாங்க. அந்த பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின போது எவ்வளோ பெரிய தாக்குதலோ அதை விட 2 மடங்கான தாக்குதல் தான் ரஷ்யா இந்த அக்டோபர் 10ஆம் தேதி செய்த தாக்குதல். இந்த தாக்குதலுக்காக ரஷ்யா பயன்படுத்தியது எல்லாமே அவங்களுடைய விமானம் தான். ஸோ விமானம் வழியாக ரொம்ப பெரிய அளவில் உக்ரைனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிப்பதற்கு ரஷ்யாவால் போடப்பட்ட பிளான் தான் அக்டோபர் 10 எக்ஸிக்யூட் ஆச்சு. அப்படி அக்டோபர் 10ஆம் தேதி நடந்த இந்த ஒரு பிரச்சனைக்கு பிறகு இல்லாட்டி இந்த தாக்குதலுக்கு பிறகு உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா வேற வழியே கிடையாது, எங்களுக்கு கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைனுடைய இந்த கோரிக்கையை ஏற்கிறது உலக நாடுகள். இப்போ கரண்ட்லி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6 தினங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 400க்கும் அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உக்ரைன் மண்ணிலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. 30% எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள், அந்த அமைப்பு, இது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் ரஷ்யாவினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் உக்ரைன் அடுத்ததாக என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ரஷ்யாவும் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில 2 நாடுகள் இருக்குது. ஒன்று யூகே, இன்னொன்று அமெரிக்கா. இந்த 2 நாடுகளுமே அங்கே யுத்தம் எப்படி இருக்குது, யார் படை முன்னாடி இருக்குது, யார் படை பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு பிக் பாஸ் மாதிரி மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி மேலே இருந்து பார்க்க முடியும்? 2 நாடுகள் யுத்தம் பண்ணுறாங்க, அதை 3வது ஒரு நாடு கவனிக்க முடியுமா? இல்லை இந்த யுத்தத்தினுடைய அவுட்புட்டை கணிக்க முடியுமா? கடைசியாக ஒரு மேஜிக் வெப்பனை உக்ரைனுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்களே, அந்த மேஜிக் வெப்பன் எப்படி செயல்பட போகுது? அந்த மேஜிக் வெப்பனால் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியுமா? இப்படி பல கேள்விகளுடைய பதிலாக உண்மையை சொல்லப்போனால் ஒரு யுத்த களத்திற்கு போக போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சிவகாசியும் பட்டாசும். தீபாவளி வருது. ஸோ இந்த சிவகாசி பட்டாசு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வரலாறு, அது எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ பேர் அதை நம்பியிருக்காங்க, இப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கு எஃப்எம். குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணுன்னா குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு TPM50 அப்படிங்கிறது தான். ஸோ TPM50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வர்ற 19ஆம் தேதியிலிருந்து, அதாவது இன்றைய தினத்திலிருந்து 25ஆம் தேதி வரை குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. இப்போ கரண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ரீஜன். இந்த 4 ரீஜனை சுற்றி தான் ரஷ்யாவினுடைய படை எல்லாமே நீங்கிட்டே இருந்துச்சு. ஒன்று டோன்பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்கிற 2 ரீஜன். அந்த டோன்பாஸ் ரீஜனில் டோன்ஸ்க் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் இருக்குது, லுகான்ஸ்க் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் இருக்குது. இதை DPR LPR அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருந்தது கர்சன் பகுதி, அடுத்ததாக இருந்தது சாப்ரோசியா அப்படிங்கிற பகுதி. இந்த 4 பகுதியும் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரஷ்யா. அப்படி அனெக்ஸ் பண்ணது மட்டும் இல்லை, அது ரஷ்யன் ஃபெடரேஷன் தான் அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்தி அஃபிஷியலாக ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்திலும் உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்த 4 ரீஜன் மக்கள் எங்கள் கூட இணைய சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யன் ஃபெடரேஷன் கூட இணைத்து விட்டார்கள். இந்த 4 ரீஜனை ரொம்ப பெரிய அளவில் செக்யூர் பண்ணுறதுக்கு தான் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்களை எங்கே அனுப்புகிறாங்க? உக்ரைனுக்குள்ளே இந்த 4 ரீஜனுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்பும்போது உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த 4 ரீஜன் ப்ளஸ் கிரீமியாவையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம், திரும்ப பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அக்டோபர் 10ஆம் தேதி ஒரு மேசிவான ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது செய்யப்படுது. இதில் நிறைய விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிஞ்ச உடனே உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் பயப்படுறாங்க. உடனடியாக G7 நாடுகள், உடனடியாக அமெரிக்கா போன்ற நாடுகள், இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு 50 நாடுகள் எல்லாருமே சேர்ந்து கூட்டமாக உட்காந்து யோசித்து எப்படியாவது உக்ரைனுக்கு உதவணும். உக்ரைனுக்கு இப்போ தேவை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான், அதை சீக்கிரமாக எல்லா நாடுகளும் கொடுங்க அப்படிங்கிற ஒரு அன்அஃபிஷியல் செய்தி எல்லா நாடுகளுக்குமே போகுது. ஜெர்மனி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க.
பிரான்ஸ் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. நேற்றைய முந்தைய தினம் உக்ரைன் சொல்கிறாங்க ஒரு 42 ட்ரோன் வந்திருக்கும், அதில் 80% ட்ரோனை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வானத்தில் பறந்து வரக்கூடிய எதிரி நாட்டினுடைய வெப்பனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு விமானமாக இருக்கலாம், அதை அழிக்கக்கூடிய சிஸ்டத்தை தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 முறையில் இதை அழிக்கலாம். ஒன்று, கீழிருந்து தரையிலிருந்து அந்த வானோக்கி வரக்கூடிய பொருளை நோக்கி ஏதாவது ஏவுகணையோ ராக்கெட்டோ லான்ச் பண்ணுறது, இது சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விமானத்தில் நம்ம பறந்து அந்த விமானத்திலிருந்து எதிரி நாட்டு பொருள் பறந்து வருதுல்ல, அது எய்தர் மிசைலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏர்கிராஃப்டாக இருக்கலாம், அதை அழிப்பது ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது அதிக அளவு உக்ரைன்கிட்ட கிடையாது. ஆனால் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது தான் இப்போ பல நாடுகளும் கொடுத்து வராங்க. இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை, இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பல நாடுகளுடைய உதவியுடன் இப்போ ரொம்ப பெரிய அளவில் சூப்பராக மாறிடுச்சு. இதை ஓவர் கம் பண்ணணும்னா ரஷ்யா என்ன செஞ்சாகணும்? இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான கமாண்டிங் ஆஃபீஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பல இடத்துல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி இயங்குது, எந்த இலக்கை அழிக்க வேண்டும், அதனுடைய ரேடார் ஸ்டேஷன் என்ன, இதெல்லாமே அழிக்கணும். இப்படி அழிக்கணும்னா இந்த ரேடார் ஸ்டேஷன், இந்த கம்யூனிகேஷன் நடக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ், இது எல்லாம் யாருக்கு தெரியணும்? ரஷ்யாவுக்கு தெரியணும். ரஷ்யாட்ட இதுக்கான போதுமான வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக உங்கள் முன்னாடி நிற்கட்டும். சரி, இப்போ ரஷ்யாவை அடிக்கணும். ரஷ்யாவை அடிப்பதற்கு உக்ரைன்கிட்ட எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு தெரியணும். இந்த 2 கேள்விக்கு விடை தெரிஞ்சாலே இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தினுடைய தீவிரத்தன்மையும், இதுக்கு பின்னாடி ஒரு யுத்த காலத்தில் என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நாட்களில் பெரிய ஒரு பிரச்சனை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு தெரியும். அதனால தான் இப்போ ரஷ்யா அனெக்ஸ் பண்ண பகுதிகளில் மார்ஷல் லா அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இந்த மார்ஷல் லா கொண்டு வந்த பிறகு யாருமே ரஷ்யாவை எதிர்த்து பேசக்கூடாது. யாராவது பேசினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விசாரணையின்றி கைது செய்யப்படுவாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய 4 ரீஜியனை அனெக்ஸ் பண்ணின ரஷ்யா அந்த 4 ரீஜியனுக்கு மார்ஷல் லா போட்டிருக்காங்கன்னா அங்கே பிரச்சனை பெருசாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான். கர்சனில் இருக்கக்கூடிய அங்கே புதிய ஒரு மேயர், ரஷ்யாவால் வைக்கப்பட்ட மேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய நபர்களை, கிட்டத்தட்ட 60,000க்கும் அதிகமான நபர்களை கர்சன் பகுதியிலிருந்து நாங்கள் ரஷ்யாவுக்கு என்ன செய்ய போகிறோம், இங்கேருந்து இடம்பெயர செய்ய போகிறோம். கர்சன் பகுதிகளில் ஒஃபென்சிவாக உக்ரைன் தாக்குவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க, தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியை 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022, அதாவது இன்றைய தினம் அறிவிக்கிறாங்க. ஸோ கர்சன் அப்படிங்கிற பகுதிக்கு இப்போது உக்ரைனுடைய படை வந்துட்டு இருக்கு. சாப்ரோசியா அப்படிங்கிற அவங்களுடைய அணுமின் நிலையம், NPP நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கேயும் நேற்று உக்ரைன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதனுடைய பவர் கிரிட்டினுடைய கனெக்ஷனை துண்டிச்சிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய டோன்பாஸ் ரீஜியனிலும் இப்போது தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைன் கவுண்டர் ஆஃபென்சிவாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி கவுண்டர் ஆஃபென்சிவாக அடிக்கும்போது ரஷ்யாட்ட இருந்தது என்னன்னா, அவங்களுடைய விமானத்தை வைத்து அழிப்பது, இல்லாட்டி விமானம் வழியாக குண்டுகளை வீசுவது தான். ஆனால் இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க உக்ரைன். என்ன செய்ய போகுது ரஷ்யா? ரஷ்யாவினுடைய அடுத்த காய் நகரத்தில் எப்படி கணித்தது உக்ரைன்? இதுக்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி, அதாவது ரஷ்யா பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடத்தின 2வது தினத்தில் வெளியாகுது. அது என்னன்னா, என்னுடைய NASAMS அப்படிங்கிற அந்த மிசைலை உனக்கு நான் தாரேன். ஸோ NASAMS அப்படின்னு சொல்லும்போது சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், அதான் SAMS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NA அப்படின்னு சொல்லும்போது நேஷனல் அட்வான்ஸ்ட் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். ஸோ NASAMS அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் ரேஞ்சாக இருக்கக்கூடிய இந்த NASAMS-ஆல் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை ஒரு மேஜிக் வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. NASAMS அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னால் ரஷ்யாவை எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறாங்க. NASAMS அப்படி இல்லைனா எனக்கு அயன் டோம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அயன் டோம் அப்படிங்கிறது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு, இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஸ்பெஷலைஸ்டான ஒரு சிஸ்டம். ஸோ இஸ்ரேல் இந்த அயன் டோம் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்க மாட்டாங்க, உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒஃபிஷியலாக உக்ரைன் கேட்டும் பார்த்துட்டாங்க. அன்ஒஃபிஷியலாக அமெரிக்கா வழியாக தூது அனுப்பி இஸ்ரேல் பக்கம் இருந்து விடையும் கிடைத்து விட்டது, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு அயன் டோம் கிடைக்காதனால இவங்களுடைய வான் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு NASAMS சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் நினைக்கிறாங்க. இப்போ தான் எல்லார் பார்வையும் இந்த NASAMS அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பனுக்கு பின்னாடி போகுது. இந்த வெப்பன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி உக்ரைன் மற்றும் ரஷ்யா, இதில் யாருடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் தான். காரணம், உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் 2. ஒன்று NATO நாடுகள் அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான நாடுகளும், அடுத்ததாக UKயும் இருக்காங்க. ஸோ UK மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாருமே சேர்ந்து உக்ரைனுடைய உளவு பிரிவுக்கு இது என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அந்த யுத்த காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த வெப்பன் வேணும், யார் யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ். இதற்காக அமெரிக்காவும் யூகேயும் 24 மணி நேரமும் உக்ரைனை கண்காணிப்பதற்காக நிறைய விமானங்களை உக்ரைனுடைய வான்பரப்புக்கு மேலே பறக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க போகும்போது USAF அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அதனுடைய E3 சென்ட்ரி அவாக்கஸ் AWACS அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யுதுன்னா உக்ரைனுடைய ஏர் ஸ்பேஸை முழுவதுமாக கண்காணிக்குது. அடுத்ததா அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய E8 JSTARS அப்படிங்கிறது கிரவுண்ட் சர்வைலன்ஸுக்கும் பேட்டில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஏர்கிராஃப்டாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கு. அடுத்ததா அமெரிக்காவினுடைய கப்பற்படையில் இருக்கக்கூடிய P-81 என்பது சிக்இண்டாக சிக்னல் இன்டெலிஜென்ஸுக்காகவும் ஆப்டிக்கல் ரீகானசன்ஸுக்காகவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்டிக்கல் ரீகானசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த P-81 அப்படிங்கிறது தான் நாமும் பயன்படுத்தினோம். LACயில் சீனாவினுடைய அந்த படை உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த P-81 வழியாகத்தான். அடுத்ததா அமெரிக்காவினுடைய ஆர்மி RC-12 அப்படிங்கிறதும் சிக்இண்டுக்காக சிக்னல் இன்டெலிஜென்ஸுக்காகவும் RQ-40 ஃபீனிக்ஸ் ஃபார் ஹை ரெசல்யூஷன் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் SARக்காகவும் அதே மாதிரி எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சார் பேஸ்டு சர்வைலன்ஸ்க்காகவும் பயன்படுத்தப்படுகிறது RQ-40 அப்படிங்கிறது. அடுத்தது அமெரிக்க விமானப்படையில் இருக்கக்கூடிய RC-135S அப்படிங்கிற கோப்ரா பால் ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டேட்டா பலிஸ்டிக்ஸ் மிசைலை பற்றியான ஃபுல் டேட்டாவை யார் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, இந்த 135S அப்படிங்கிறதும் 135U அப்படிங்கிறது டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் ரேடார் எமிட்டர் சிஸ்டம்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்ட் ரேடார் எமிட்டர் சிஸ்டத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாத்தையும் விட அடுத்ததா RC-135V/W அப்படிங்கிறது தியேட்டர் லெவல் சிக்னல் இன்டெலிஜென்ஸ்க்காக பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே இப்போ யாருக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் உக்ரைனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை தான் பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டம் இப்போ உக்ரைனுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ரஷ்யாவினுடைய ஒவ்வொரு மூவையும் யார் பார்த்துட்டு இருக்காங்க, அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இவ்வளோ நாள் நடந்த தாக்குதல் இந்த சிஸ்டத்தெல்லாம் ஏமாற்றி ஒரு மிசைல் உள்ளக்க வரணும்னா ரஷ்யா இந்த சிஸ்டத்தை எல்லாமே ஃபெயில் பண்ண வச்சு தான் உள்ளக்க வந்துட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸுக்கு அடுத்ததாக ரொம்ப பெரிய அளவில் ஒரு சக்தியை கொடுக்க போகிறது. சொல்லப்போனால் தானோஸ் மாதிரியான ஒரு சக்தியை கொடுக்க போகிறது இந்த NASAMS அப்படிங்கிற மிசைல். சரி, இந்த NASAMS அப்படின்னு சொல்கிற மிசைலை பார்க்கறதுக்கு முன்னாடி அமெரிக்காட்ட இவ்வளோ பலம் இருக்குது, அந்த பலத்தை உக்ரைனுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னில விக்கி, ரஷ்யா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் Tu-21-4R அப்படிங்கிறது ரிகானசன்ஸ் சிக்னல் இண்டுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இந்த சிஸ்டம் Tu-214R அப்படிங்கிறது RC-135க்கு ஈக்குவலண்ட் தான். ஸோ இந்த ஒரு விமானம் ஒன்றோ ரெண்டோ விமானத்தை வச்சு மட்டும்தான் ரஷ்யா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உக்ரைனுடைய ட்ரூப்ஸினுடைய நடவடிக்கையை ரோந்து நடவடிக்கையாக இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் உளவாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ ரஷ்யாவினுடைய ஒரு சிம்பிளான சில விஷயங்களை வைத்து அமெரிக்கா இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸை எப்படி ரஷ்யாவால் தவிடுபொடி ஆக்க முடிந்தது, இவ்வளோ நாள் முடியும், இனி இந்த NASAMS வந்துருச்சுன்னா முடியாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் இந்த NASAMS அப்படிங்கிறது ஒரு சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு பார்த்தோம், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இதனுடைய ஃபெசிலிட்டி தான் இது ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன நெட்வொர்க் சென்ட்ரிக் மிசைல்? பொதுவாக மிசைல் அப்படிங்கிறது இரண்டு வகை, ஒன்று பாலிஸ்டிக்ஸ் மிசைல், இன்னொன்று க்ரூயிஸ் மிசைல். பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறது ஒரு நாட்டிலேருந்து ஏவப்படும் போது வான்பரப்புக்கு போய் ஒரு பேராபோலா ஷேப்பில் இருக்கும். அந்த வான்பரப்புலேருந்து அதனுடைய டார்கெட் என்னவோ அது நோக்கி கீழே வரும். ஸோ அப்படி கீழே வரும்போது ரொம்ப பெரிய அளவில் ஸ்பீடாக வந்து அந்த டார்கெட்டை மோதி அழிக்கும். இதுதான் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இருப்பது க்ரூயிஸ் மிசைல். ரொம்ப பெரிய அளவில் உக்ரைனுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அழித்தது ரஷ்யாவினுடைய க்ரூயிஸ் மிசைல் தான். ஸோ ரஷ்யாவினுடைய க்ரூயிஸ் மிசைலை அழித்தாலே போதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்க முடியும். அப்படின்னா இந்த க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? இந்த க்ரூயிஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். க்ரூயிஸ் மிசைலினுடைய டார்கெட் அப்படிங்கிறது ஒரு டைனாமிக்காக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருக்கிற டார்கெட் க்ரூயிஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்றால் அதனுடைய பாதையை மட்டும் மாற்றினா போதும், அந்த மிசைலுடைய கம்யூனிகேஷன் மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். ஆனால் பாலிஸ்டிக்ஸ் மிசைலில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, டார்கெட்டை மாற்ற முடியாது. ஸோ இந்த க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இம்பேக்டையும் அதே மாதிரி ரேடாரில் சிக்காமலையும் செய்ய முடியும். இதே மாதிரியான ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் தான் இந்த NASAMS அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு டெரிட்டரி ஹக்கிங் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய நிர்பயா இந்த ஒரு டெரிட்டரி ஹக்கிங் மிசைல் தான்.
ஸோ டெரிட்டரி ஹக்கிங் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தாழ்வான பகுதியில் பறந்து செல்லக்கூடியது. அப்படி தாழ்வான பகுதியில் பறந்து செல்லும்போது ரேடாரால் இந்த மிசைலை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இது எதிரி நாட்டு கண்களுக்கு தெரியாது. ஸோ இந்த NASAMS அப்படிங்கிறதும் ஒரு டெரிட்டரி ஹக்கிங் மிசைல் தான். அது ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெட்வொர்க் சென்ட்ரிக் அப்படின்னா நம்ம சொன்ன இந்த பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ், சென்சார்ஸ் இது எல்லாமே உக்ரைனுக்காக வேலை பார்த்துட்டே இருக்குது. அப்படி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஒரு மிசைலை ஏவுறோம். இப்போ உக்ரைன்லேருந்து ரஷ்யாவை நோக்கி ஒரு மிசைலை நம்ம ஏவும் போது ரஷ்யாவினுடைய டார்கெட் அசைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி நிற்கு, 10லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறது. ஸோ இப்படி அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை ஒன்ஸ் நம்ம க்ரூயிஸ் மிசைலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் வேணும். ஆனால் இந்த பேட்டில் ஃபீல்டில் சேட்டலைட்டை தவிர்த்து அமெரிக்காவினுடைய ஒரு விமானம் பறந்துட்டு இருக்கலாம், இல்லை அமெரிக்காவினுடைய ஒரு ரேடார் ஸ்டேஷன் அங்கே எங்கேயாவது வைக்கப்பட்டு இருக்கலாம், இல்லாட்டி உக்ரைனுடைய வேறொரு விமானம் பறந்துட்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரேடார் ஸ்டேஷன் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கலாம். இந்த சிஸ்டத்துலலாம் டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை லிங்க் 16 அப்படின்னு சொல்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி, லிங்க் 16 அப்படிங்கிறது இந்த NASAMSல இருக்குது. நாட்டோ படைகளால் குறிப்பாக அமெரிக்காவால் பயன்படுத்தக்கூடிய ரியல் டைம் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் லிங்க் 16. இந்த லிங்க் 16 இருப்பதனால கிட்ட இருக்கக்கூடிய நிறைய ஏர்கிராஃப்ட் இல்லாட்டி சென்சார்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ரேடார் ஸ்டேஷன் இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை யாரால் படிக்க முடியும்? இந்த NASAMSஆல் படிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, என்கிட்ட ஒரு நண்பன் இருக்கான். அந்த நண்பன் எனக்கு ஒரு ஐடியா சொல்கிறான். 1 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு நண்பன் இருக்கான். அந்த நண்பன்கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை விட கிட்ட இருக்கக்கூடிய இந்த நண்பன்கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக என்னை வந்து அடைந்து விடும். அவன் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி இவன் அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொல்லிடுவான். சொன்னோன்னே என்னால் ரியாக்ட் பண்ண முடியும். இதுதான் நெட்வொர்க் சென்ட்ரிக் மிசைலினுடைய ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸை ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க உக்ரைன். அந்த பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸை யாரால் ஆக்சஸ் பண்ண முடியும்? இப்போ அமெரிக்கா கொடுக்க போகும் NASAMS-ஆல் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை பொறுத்து ரஷ்யாவினுடைய டார்கெட்டை உக்ரைனால் அழிக்க முடியும். இனி ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிறத இனி உக்ரைன் பக்கம் அதிகமாக ஏவாமல் இருப்பாங்க. ஏன்னா NASAMS உள்ளே வந்துருச்சுன்னா க்ரூயிஸ் மிசைலை ஈஸியாக சென்ஸ் பண்ணி இந்த NASAMS அப்படிங்கிறத வழியாக இந்த க்ரூயிஸ் மிசைல் எல்லாமே அழிக்க முடியும். அதுக்கு பதிலாக ரஷ்யா பயன்படுத்த போகிறது சூசைடு ட்ரோன் அப்படிங்கிற ட்ரோன்ஸையும் பாலிஸ்டிக்ஸ் மிசைலையும் கூடுதலாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிப்பா, அவங்க அதை கூடுதலாக பயன்படுத்தட்டும். அமெரிக்காவினுடைய ஒரு ஹனி ட்ராப்பாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா? பொதுவாக இந்த வெப்பன், இந்த பேட்டில் ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கும்போது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஒரு வெப்பனை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு உலக அரசியலும் இல்லாட்டி அவங்களுடைய உள்நோக்கமும் இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த NASAMS அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன். இந்த வெப்பனை ஹை பாயிண்ட் டிஃபென்ஸ் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான டார்கெட்டை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் இந்த NASAMS அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு டெல்லியை பாதுகாப்பதற்கு, வெள்ளை மாளிகை பாதுகாப்பதற்கு இதெல்லாம் இந்த இடத்துல இந்த NASAMSலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா கொடுக்கக்கூடிய NASAMS அப்படிங்கிறத அமெரிக்காவால் மட்டும்தான் புனரமைக்க முடியும், அதை பாதுகாக்க முடியும், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியும். ஒன்ஸ் NASAMS அப்படிங்கிறத உக்ரைன் வாங்கிட்டாங்கன்னா அது கூடவே நிறைய பொருட்களை, நிறைய விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமெரிக்காட்டிருந்து வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அமெரிக்காவினுடைய ஒரு ஹனி ட்ராப்பு தான் இந்த NASAMS அப்படின்னு சொல்கிறது. ஒன்ஸ் அதில் விழுந்துட்டோன்னா வேறு வழியே கிடையாது. அமெரிக்கா என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கி குவிக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லி. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அதனுடைய கமாண்டிங் போஸ்ட் அப்படிங்கிறது கிட்ட எல்லாமே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கமாண்டிங் போஸ்ட் அப்படிங்கிறத ரஷ்யா ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல் வழியாகவோ இல்லாட்டி விலை குறைந்த சூசைடு ட்ரோன் வழியாகவோ அழிக்க முடியும். இந்த யுத்தம் அடுத்த லெவலுக்கு செல்லும். இந்த NASAMS அப்படிங்கிறது உக்ரைன் கையில் கிடைக்கும்போது ஓரிரு தினங்களில் அது கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மேஜிக் வெப்பன் இந்த யுத்தத்தினுடைய போக்கை மாற்றலாம். ஒருவேளை ரஷ்யா அதன் பிறகு ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கான தேவைகளும் வரலாம். ஸோ இதனுடைய அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பதிவை 1-2 முறை கேட்டு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப முக்கியமான ஒரு வார்ஃபேரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். பட் அவங்க இந்த டெக்னிக்கல் டேர்ம்லாம் கேட்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பிரமிப்பு வரும். அந்த பிரமிப்பே இதை பற்றியான படிப்பை அவங்களுக்கு உணர்வதற்கு இல்லாட்டி அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு காரணமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி,
வணக்கம்.